ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்த்தி சேனல். இன்றைக்கி நான் வந்து தெளிவாக உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நம்ம வந்து இடையில பரமக்குடிக்கு போயிருந்தோங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி போயிருந்தோம். அப்போ நம்ம வந்து போர்ட்டல் ஆன் பண்ணி பார்க்கலாம், லாகின் ஆகுதா நம்மளுக்கும் தெரியல. அப்போ வந்து நான் ஆன் பண்ணி பார்த்தேன், லாகின் ஆகலை. ஒரு 4-5 தடவை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நம்மளுக்கு வந்து போர்ட்டல் லாகின் ஆயிடுச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. என்னடா இது லாகின் ஆயிடுச்சு. சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா லாகின் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆகுதான்னு பார்த்தேன். அதுவும் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. இன்னொரு பெரிய சந்தோஷமாகிடுச்சுங்க. நம்ம அப்படியே ஒரு 10 மணி நேரம் ஓட விட்டு பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து ஆஃப்லைன் போட்டு பார்த்தா அந்த லாகின் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆகுதுங்க. அதே மாதிரி ஒரு 3 நாள் நம்ம வந்து லாகின் பண்ணோம். 30 மணி நேரம் நம்மளுக்கு வந்து கால்குலேட் ஆகிடுச்சு. சந்தோஷம். அதோட ஆஃப்லைன் போயிட்டு நம்ம சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் என்ன பண்ணேன்னா, நம்ம ஒரே ஒரு சவாரி மட்டும் போர்ட்டலில் எடுக்கணும் நம்மளோட ஐடியில். திங்கக்கிழமை நம்ம வந்து வண்டி ஓட்டினா ஃபஸ்ட்டு சவாரி எடுத்தாலே நம்மளுக்கு வந்து 100 ஸ்கோர் வந்துடும். அப்புறம் நீங்கள் 2வது சவாரி 3வது சவாரி விடும்போது டக்குன்னு ஒரு 50 ஸ்கோர் குறையும், இல்லை 60 ஸ்கோர் குறையும். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சவாரியில் 100 ஸ்கோர் வந்துச்சு. அதை கீப் அப் பண்ணுன்றதுக்காண்டி அந்த முதல் சவாரியை முடிச்சுட்டு நம்ம வந்து ஆஃப்லைன் போட்டாச்சு. கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 100லே தான் இருந்தது. நம்ம வந்து திங்கக்கிழமை நம்மளோட போர்ட்டல் ஐடி வந்து லாகின் பண்ணலான்னு பார்த்தேன். நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி ப்ளூ சில்வர்னு இருக்குது. ப்ளூன்றது நான் ப்ரைமில் இருக்கும், சில்வர்ன்றது ப்ரைம் பார்ட்னருங்க. அந்த சில்வர் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு இனிமேல் வரக்கூடிய சவாரி எல்லாமே 10 நொடிக்கு முன்னாடியே வந்துருங்க. 10 நொடிக்கு அப்புறம் வராது. நம்ம வந்து திங்கக்கிழமை வண்டி ஓட்டலை. அன்றைக்கி வந்து ஒரு பர்சனல் வேலையாக இருந்தனால நம்ம வந்து ஓட்டாமல் போயாச்சு. ஆனால் ஆன் பண்ணி பார்த்தா நம்ம வந்து சில்வர் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். சரி, இன்றைக்கி டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமைங்க. இன்றைக்கி நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம். லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் வந்ததுங்க. ஆனால் நான் உங்களோட சப்ஸ்கிரைப் தான். நான் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் வந்து டாடா ஏசி ஓட்டிகிட்ருக்கேன். சென்னையில் வந்து டாடா ஏசி ஓட்டலாமாண்ணா அப்படின்னு கேட்டாங்க. சரி, கோயம்புத்தூரில் எவ்வளோ உங்களுக்கு கமிஷன் பிடிக்கிறாங்கன்னு கேட்டால் 12% சொன்னாங்க. சென்னையில் 17% பிடிக்கிறாங்க. உங்களுக்கு ஓகேவா? அது இல்லாமல் சவாரி கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட நான் கிளியராக சொன்னேன். அங்கேயும் அப்படி தான் கம்மியாக தான் வருதுன்ற மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைப் சொன்னாங்க. சரி, உங்களோட ஐடி கொடுங்க. இங்கே சென்னையில் நான் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரே ஒரு சவாரி எடுத்து பார்க்குறேன், எவ்வளோ கமிஷன் பிடிக்கிறாங்கன்றது நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைப் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கும் அது வந்து புரிகிற மாதிரி இருக்கும்னா சரிண்ணா, இதில் என்னென்ன இருக்குது, நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை கூட ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். எனக்கும் இது ரொம்ப நாளாக ஓட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க. கோயம்புத்தூர் ஐடி வந்து சென்னையில் வந்து லாகின் ஆகுமா ஆகாதான்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சப்ஸ்கிரைப் நம்மளுக்கு கால் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகிடுச்சுங்க. அவர் பேசுனதில் ஒரு பெரிய சந்தோஷம். இன்னொன்று, அவரோட ஐடி கொடுத்து நான் செக் பண்ணுற பாருங்க, அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. நம்ம அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி ஓடிபி வாங்கி நம்ம வந்து போர்ட்டலில் லாகின் பண்ணியாச்சு. 2-3 தடவை ட்ரை பண்ணேன், லாகின் ஆகலை. அதுக்கப்புறம் தான் வந்து போர்ட்டல் வந்து லாகின் ஆகிடுச்சுங்க. இது வந்து டாடா ஏசி 7 ஃபீட் ஐடிங்க. இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு சவாரி அதில் தாங்க ஓட்ட போகிறோம். எப்படி நம்மளுக்கு வந்து சவாரி வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம லாகின் பண்ணிடலாம். முதல்ல நம்ம வந்து போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு பார்க்கலாங்க. முதல் சவாரி போர்ட்டல் நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த ஐடி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எவ்வளோ கமிஷன் பிடிக்கிறாங்கன்றது நான் கிளியராக உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைப் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி 2 ஐடி யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. யூடியூப்பில் அந்த ஐடி பேர் வந்து நிலான்றவங்க, அவங்க தான் நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 2 ஐடி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அது ரொம்ப தப்பு தான். நம்ம வந்து ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணோம். அதுதான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும். அன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ஐடி கேட்டால் நம்ம ஃப்ரெண்டு வந்து அந்த ஐடி கொடுத்துருந்தாங்க. எதனால் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலி நம்ம வந்து பரமக்குடியில் லாகின் ஹவர்ஸ் வந்து ஓட விட்டுருந்தோம். சென்னையில் வந்து முதல் சவாரி எடுத்தனால நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 100 வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சவாரி எதாவது மிஸ்ஸிங்கில் விட்டனா, ஆனால் நான் கண்டிப்பாக வந்து மிஸ்ஸிங்கில் விடுவேன். அந்த மாதிரி விட்டுட்டேன்னா நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் குறைஞ்சிச்சுன்னா நம்ம வந்து நான் ப்ரைமில் ஆயிடுவோம். அதனால் நம்மளால் வந்து சவாரி டக்குன்னு எடுக்க முடியாது. ஒரே ஒரு தடவை நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னரில் இருக்கலான்னு சொல்லிட்டு ஊரில் லாகின் பண்ண இங்கே ஒரு சவாரி எடுத்தால் அந்த ஒரு மனசு திருப்திக்கு ஒரு தடவை ப்ரைம் பார்ட்னர் ஆயிடலான்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோட அவர்கிட்ட நம்ம வேறு ஐடி கேட்டால் அவரும் கொடுத்துட்டாரு. நம்மளும் இந்த வாரத்துக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் எலிஜிபிள் ஆகிட்டோம். அவர்கிட்ட அந்த ஐடி வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஆனால் நீங்களும் வந்து 2 ஐடிலாம் ஓட்டாதீங்க. அது வந்து தப்பு தான். ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் உங்களோட ஐடி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி டைமில் இருந்தால் உங்கள்கிட்ட ஏதாவது ஐடி இருந்ததுன்னா எடுத்து ஓட்டுங்க, தப்பு இல்லை. ஆனால் பட் வந்து 2 ஐடியும் ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா அது தப்பு தான். அது என்னன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி போர்ட்டல் வந்து லாகின் பண்ணிடலாம். இப்போ டைம் பார்த்தோன்னா 10:26 ஆகுதுங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான் இன்றைக்கி லாகின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே நம்மளோட டிஜிட்டல் மீட்டர் வந்து 0 பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து எவ்வளோ டோட்டலாக ஓட்டுறன்றது கிளியராக வந்து உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனோட கொடுப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிய வருங்க. இன்றைக்கி வந்து போர்ட்டல் வந்து லாகின் பண்ணிடலாங்க. யாரோட லாகின் பார்த்தோன்னா கோயம்புத்தூரில் அரவிந்துன்ற நம்மளோட சப்ஸ்கிரைப் தாங்க, அவரோட ஐடி தாங்க நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம்.
லாகின் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி எப்படி சவாரி வரப்போகுதுன்னு தெரில. ஒரே ஒரு சவாரி எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக வந்து ஆஃப்லைன் போட்டு லாக் அவுட் பண்ணிடுவேன். அடுத்து நம்மளோட ஐடி தாங்க போட்டுருவேன். உங்ககிட்ட கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனோட நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள், கோயம்புத்தூர் ஐடி எவ்வளோ கமிஷன் எடுக்கிறாங்கன்றது கிளியராக பார்த்துலாங்க. ஆல்ரெடி அங்கே 12% எடுக்கிறாங்க, நம்ம சென்னையில் 17% எடுக்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் எடுக்க போகிறாங்கன்றது பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு வந்து சவாரி வருதான்றது பார்த்துடலாம். ஏன்னா அங்கே உள்ள ஐடிக்கு இங்கே கொடுக்குறாங்களான்னு தெரியல. எல்லாமே நம்ம வந்து ட்ரையல் பண்ணாதாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி நம்ம அதையும் வந்து ட்ரையல் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துலாங்க. நம்ம போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. நம்ம இப்போ வந்து கோயம்புத்தூர் டாடா ஏஸ் ஐடி வந்து லாகின் பண்ணியாச்சு. டாடா ஏஸ் நம்பர் வந்து நம்ம மறைச்சாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூருக்காண்டி. நம்மளோட சப்ஸ்கிரைபர் பேர் பாருங்கள், அரவிந்த் மது. இந்த ஐடி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரே ஒரு சவாரி நம்ம ட்ரையல் பார்த்தோன்னா எனக்கும் வந்து புரிய வரும். அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும் வந்து புரிய வருங்க. நிறைய பேர்த்துக்கு மனசில் ஒரு டவுட் இருக்குங்க, கோயம்புத்தூர் ஐடி வந்து சென்னையில் ஓட்டினா என்ன வரும்ன்ற மாதிரி. ஒருவேளை அதே பர்சன்டேஜ் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா? நம்மளுக்கு 17% பிடிக்கிறாங்க, கோயம்புத்தூரில் 12% பிடிக்கிறாங்க. அது வந்து எப்படி பிடிப்பாங்கன்றது நிறைய பேத்துக்கு அந்த டவுட் இருக்கும். இன்றைக்கி அந்த டவுட்டை கூட நான் வந்து கிளியர் பண்ணிடுறேங்க. நம்மளுக்கு எப்படி சவாரி வரப்போகுதுன்னு தெரில, கொடுப்பாங்களான்றது என்னன்னு தெரில. நம்ம 1 மணி வரைக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சவாரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைப் கோயம்புத்தூர் ஐடியில் லாஸ்ட்டாக என்ன சவாரி எடுத்திருக்காங்கன்றது கிளியராக பார்த்துலாங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேங்க. நம்ம வந்து இந்த லாஸ்ட்டு சவாரிக்குள்ளே போயிடலாங்க. லாஸ்ட்டு சவாரி பார்த்தோன்னா கமிஷன் பிடிச்சிருக்கிறது பார்த்தோன்னா 103 ரூபா. கிளிக் பண்ணி பார்த்துடலாம். 762 ரூபா. இது வந்து இது வேண்டாம், வேறு எது கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேக்கில் போயிட்டு திருப்பி நம்ம வந்து உள்ளே போயிடலாம். 59.64 இதுவும் வேண்டாம். 48 ரூபா. இது வந்து கிளியராக உங்களுக்கு வந்து சொல்லும் போது புரிய வரும். கிளிக் பண்ணிடலாம். கேஷ் கலெக்ட் பாருங்கள், 400 ரூபா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கோயம்புத்தூரில் ஓட்டியிருக்காங்க. அதேமாதிரி ட்ராப்பும் கோயம்புத்தூர் தான். இது நம்ம வந்து சொல்ல வேண்டியது இல்லை. அதேமாதிரி கேஷ் கலெக்ட் வந்து 400 ரூபா வாங்கியிருக்காங்க. வேலெட்டில் பாருங்கள் -48 ரூபா போயிருக்கு. இது எப்படி கால்குலேஷன் பண்ணுறோன்றது நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். 400 ரூபா வந்து டைப் பண்ணிடலாங்க. 400 ரூபா டைப் பண்ணிட்டேன். இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? நம்ம சென்னையில் பார்த்தோன்னா 17%, கோயம்புத்தூரில் 12%. அதனால் நம்ம வந்து 12%ன்னு கொடுத்துருங்க. கீழே பாருங்கள் 48 பார்த்தீங்களாங்க. அதே மாதிரி அதை ஐடியில் போய் செக் பண்ணிடலாம். 48 ரூபா வந்து பிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் சென்னையில் எவ்வளோ பிடிப்பாங்கன்றது கிளியராக பார்த்துலாமாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து 17% போடணும். அவ்வளோதாங்க. சாரிங்க, 17 போட்டாச்சு. நம்ம சென்னையில் ஓட்டியிருந்தோன்னா 68 பைசா. 48ம் 68 எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களாங்க. 20 ரூபா வித்தியாசங்க கோயம்புத்தூர் ஐடிக்கும் சென்னை ஐடிக்கும். சென்னையில் சவாரி வந்து ஜாஸ்தியாக வரும், அதனால தான் 17% போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஜாஸ்தியாக வரதில்லை. கோயம்புத்தூரில் சவாரி கம்மியாக வரும், அதனால தான் 12%லேருந்து எதுவும் கூட்டாமல் இருக்காங்க. இந்த கால்குலேஷன் தாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் 2000 ரூபா கூட வண்டி ஓட்டுங்க. இந்த இடத்துல 2000 ரூபா போட்டு இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜோ 17%னா 17, 12%னா 17% போட்டாலே கிளியராக எவ்வளோ கமிஷன் பிடிக்கிறாங்கன்றது டீட்டெயிலாக வந்துருங்க. சரி, ஓகேங்க. இன்றைக்கி நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே சவாரி போடுறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. நம்ம அயப்பாக்கத்தில் ஒரு 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணோங்க. நம்மளுக்கு சுத்தமாக சவாரியே அடிக்கலை. இது வந்து கோயம்புத்தூர் ஐடினால் சவாரி வரலையான்ற ஒரு டவுட் வந்தது. சரி, நம்ம வந்து இருந்தாலும் வந்து டன்லப் கிட்ட போய் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. அப்பயும் நம்மளுக்கு வந்து எந்த சவாரியுமே அடிக்கலை. அட்லீஸ்ட் 2-3 சவாரியாச்சும் நம்மளுக்கு இன்டிமேஷனாச்சும் காட்டியிருக்கோம். அடிச்சுட்டு யாராவது எடுத்த மாதிரியே காட்டியிருக்கோம். அதுவும் வரல. சரி, ஓகே, நம்ம இருந்தாலும் இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னாடி அங்கே ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. சுத்தமாக சவாரியே வரலைங்க. அப்போ தான் எனக்கு ஒரு டவுட் வந்தது. நம்மளோட ரெகுலராக போர்ட்டலில் புக் பண்ணுற கஸ்டமர் நம்பர் இருந்ததுங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி புக்கிங் ஒன்று போட சொன்னேன். அவர் புக்கிங் ஒன்று போட்டு பார்த்தாரு, நம்மளுக்கு வரவே இல்லை. அப்போது கோயம்புத்தூர் ஐடிக்கு வந்து சென்னையில் சவாரி வராது போல தெரியுதுங்க. நம்மளும் வந்து அதை டெஸ்ட் பண்ணியாச்சு, சுத்தமாக அடிக்கலை. இன்னொரு நாள் வந்து நம்ம பாரிஸ்லேருந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாரிஸில் என்ன மாதிரி ஐடியா இருந்தாலும் சவாரி அடிக்கும். இதை நம்ம பாரிஸில் வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம். அங்கேயும் நம்மளுக்கு சவாரி வரலைன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஐடி வந்து சென்னையில் ஓட்ட முடியாது. போர்ட்டல் ஆஃபீஸில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் சென்னையில் வந்து ஓட்ட முடியுங்க. நம்ம இப்போ கோயம்புத்தூர் டாடா ஏஸ் ஐடி நம்மளோட நண்பர் அரவிந்த் மது, அவரோட ஐடி வந்து இப்போது ஆஃப்லைனில் போட்டலாங்க. ஆஃப்லைன் போட்டாச்சுங்க. அப்படியே வந்து லாக் அவுட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இங்கே சவாரி வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, லாக் ஆஃப் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நேரம் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லது இல்லைங்க. அப்புறம் நம்மளோட ஐடியில் வர சவாரி கூட நம்மளால் வந்து எடுக்க முடியாமல் போயிடும். இப்போ டைம் பாருங்கள், 12:10 ஆகுது.
இதுக்கப்புறம் நம்மளோட ஐடி வந்து லாகின் பண்ணிட வேண்டியதுதாங்க. நம்மளோட ஐடியை வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஆன்லைனுக்கு வந்துடலாம். ஆன்லைன் கொடுத்தாச்சு, ஓகே பண்ணிடலாம். ஓகே கொடுத்தாச்சு. நம்மளோட ஐடி வந்து இப்போ லாகின் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆனதாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துடலாங்க. நம்ம வந்து ப்ரைம் சில்வர் வந்துட்டோம் பார்த்தீங்களாங்க. 13ஆம் தேதியிலேருந்து 19 ஜூலை வரைக்கும் நம்ம வந்து ப்ரைம் சில்வரு. அதனால் நம்மளுக்கு வர சவாரி எல்லாமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துடலாம். நம்மளோட ஐடி வந்து இப்போ லாகின்ல தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு சவாரி எங்கேருந்து எங்கே போடுறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. பார்த்தீங்களாங்க, கோயம்புத்தூர் ஐடி வந்து நம்ம அதில் லாகின் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த சவாரியுமே கொடுக்கலங்க. நம்மளோட போர்ட்டர் ஆப் வந்து லாகின் பண்ணனு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து சவாரி கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களாங்க, அப்போ கோயம்புத்தூர் ஐடி வந்து நம்ம சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% வந்து ஓட்ட முடியாதுங்க. அந்த 25ன்றது நம்ம பாரிஸில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாங்க. இன்கேஸ் அங்கே நம்மளுக்கு சவாரி வந்துச்சுன்னா நம்மளால் போர்ட்டல் வந்து சென்னையில் ஓட்ட முடியும். சரி, இருந்தாலும் நம்ம வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோன்னா நம்மளோட சந்தேகம் எல்லாமே வந்து கிளியர் ஆயிருங்க. இப்போ நம்மளுக்கு வந்திருக்க சவாரி எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்றது கிளியராக பார்த்துலாமாங்க. நம்மளுக்கு வந்திருக்க சவாரி பிக்கப் பார்த்தோன்னா ஓல்டு அம்பத்தூர் கொடுத்துருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா டிபிஎம் அயப்பாக்கம் தாங்க கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சு, லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துருங்கன்னாங்க. கஸ்டமரு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கேட்டாங்க. என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு 10 அடியோ 12 அடி சேனல் ஏற்றணும், மேலே வச்சு ஏற்றணும், டோட்டலாக 80 கிலோ வரும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் பரவாயில்லண்ணா, எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் அப்படின்னேன். எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரியே கஸ்டமர் கேட்டாங்க. நான் ஒரு 250 கேட்டேன். கஸ்டமர் ஒரு 150 தருவாங்கன்னு சொல்லி நான் 250 கேட்டேன். கஸ்டமர் பார்த்தோன்னா 250க்கும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல விஷயமா ஆயிடுச்சு. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க கஸ்டமர் 250க்கு வந்து ஒத்துப்பாங்கன்றது. ஆனால் ஒத்துக்கிட்ட அப்புறம் எனக்கும் ஒரு சந்தோஷமாகிடுச்சுங்க. சரி, ஓகே. இப்போ ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள், 494. நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு 500 தான் வாங்க போகிறோம். அதேமாதிரி இது வந்து ஐ டிமாண்ட்னால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க இந்த கேஷு. அதேமாதிரி கேஷ் டு கலெக்ட் 494 ரூபா. இது வந்து கேஷ் ஆன் ட்ரிப்பு தாங்க. ஆன்லைன் மணியாக இருந்தால் இந்த இடத்துல வந்து 0ன்னு வந்துருங்க. அதேமாரி இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி, நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னரில் தான் இருக்கோம். அதனால தான் இந்த சவாரி வந்து இமீடியட்டாக வந்து அக்செப்ட் பண்ணாங்க. என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்டில் ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா, அடிஷ்னல் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் போடுறாங்க, 155 80 ரூபா. அது வந்து எப்படிங்க, கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம சேர்த்து வாங்கணுமா இல்லை என்ன பில்லு காட்டுதோ டோட்டலாக அதை தான் வாங்கணுமான்னு கேட்டாங்க. நம்மளுக்கு 150 இருந்தாலும் சரி 80 இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் ஆட் ஆகிட்டு தான் அதில் அமௌண்ட் நம்மளுக்கு காட்டும். அந்த அமௌண்ட்டு தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கணுங்க. இது வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அதனால தான் வந்து உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. 3.8 கிலோமீட்டர் பார்த்தோன்னா பிக்கப் லொக்கேஷன் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றினதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் எப்படி ஏற்றிருக்காங்கன்றது நான் லைவாக காட்டுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றிட்டாங்க. கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட சொன்னது பார்த்தோன்னா 12 அடி நீட்டு தாங்க ஃபோனில் சொன்னாங்க.
ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் 20 அடி நீட்டு ஏற்றிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஓன் ரிஸ்கில் தாங்க போகிறோம். இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்து நம்ம வண்டியில் ஏற்றினா ரொம்ப ரிஸ்க்கு தான். கண்ணாடியில் டேமேஜ் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் வண்டியை வந்து பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு போகணும். கஸ்டமர்கிட்ட நான் இன்ஃபார்மும் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து 12 அடி சொன்னீங்க, இங்கே ஏற்றிருக்கிறது 20 அடி ஏற்றிருக்காங்க அப்படின்னு. ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா என்னன்னே தெரியல. எனிவேஸ் கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து திருப்பியும் எக்ஸ்ட்ரா கேட்டேன். ஆல்ரெடி 250 எக்ஸ்ட்ரா கேட்டேன், ப்ளஸ் ஒரு 150 கேட்டேன். டோட்டலாக 400 எக்ஸ்ட்ரா கேட்டேன். பில்லு பார்த்தனா 500, ரெண்டுத்தையும் சேர்த்தனா 900 வருது. நான் வந்து கஸ்டமர்கிட்ட சொன்னேன், இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதையும் பார்த்துக்கிறேன்னு. கஸ்டமரு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. டாப் பாயிண்ட் லொக்கேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்து வந்துருங்கன்னாங்க. சரி, நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்கும். லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா? லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்ட போகுது. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டிடுச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா டிபிஎம் ஐயப்பாக்கன்னு கொடுத்துருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. 6.6 கிலோமீட்டரு நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து கிளம்பிடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் போயிட்டு நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ தராங்கன்றது கிளியராக பார்த்துடலாங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கிட்டாங்க. எல்லாம் அந்த இரும்பு மெட்டீரியல் தாங்க. ராடு 20 அடி நீட் இருந்ததுங்க. நம்மளும் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், கம்மி ராடு தான், ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருந்தது. இங்கே ஒரே ஒரு பர்சன் தாங்க, நம்மளும் அவங்களும் சேர்ந்து தாங்க இந்த மெட்டீரியல் வந்து இறக்கி முடிச்சிட்டோம். புக்கிங் கஸ்டமர் வந்து இங்கே இல்லைங்க, அவங்க வேறு இடத்துல இருக்காங்க. நீங்கள் வந்து மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் போட்டுடுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகேங்க, நம்ம இப்போ வந்து ட்ரிப்பை எண்டு பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ ஃபேர் வருதுன்னு பார்க்கலாம். எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், 32 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. கம்மி மெட்டீரியல்னால உடனே ஏற்றுனாங்க. அதேமாதிரி ட்ராப் பாயிண்ட்லேயும் உடனே வந்து இறக்கிட்டாங்க. அது இல்லாமல் இந்த ஆங்கிள் வந்து ட்ராப் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப ஸ்லோவாக தாங்க ஓட்டிகிட்டு வந்தேன். எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தேன்னு பார்த்தோன்னா வெறும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தாங்க வந்தேன். ரோடு வந்து மேடு பள்ளமாக இருக்கனால ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்தாங்க. அங்கேருந்து இங்கே வரத்துக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிருக்குங்க. என்ன பண்ணுறது, நம்மளோட கண்ணாடியில் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி வண்டி ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு சவாரி வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு மனசே வரலங்க. கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு பார்த்தேன், கஸ்டமரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. இப்போ நம்ம வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துலாங்க. எவ்வளோ ஃபேர் வருதுன்னு கிளியராக பார்த்துலாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்துடலாம். 2-3 செகண்ட் வந்து சுத்த தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சு. என்ன ஃபேர் வருதுன்னு பார்த்துலாங்க. நம்மளுக்கு என்ன ஃபேர் காமிச்சதோ அதே ஃபேர் தாங்க. 494 ரூபா வந்திருக்கு. அடிஷ்னல் சார்ஜஸ் 80 ரூபாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட 494 + 80 அப்படிலாம் நீங்கள் வந்து கேட்கக்கூடாதுங்க. இந்த 80 வந்து இதில் சேர்ந்து தாங்க 494 ரூபா ஃபேர் வந்திருக்குங்க. நிறைய பேர் கமெண்டில் வந்து இது தனியாக வாங்கணுமா இல்லை சேர்ந்து வாங்கணுமான்னு கேட்டாங்க. நம்ம இதெல்லாம் சேர்த்து தான் இந்த 494 ரூபா ஃபேருங்க. கஸ்டமரு நம்மளுக்கு எவ்வளோ தராங்கன்றது பார்த்துடலாங்க. பேமெண்ட் நம்மளுக்கு வந்து ஜிபேயில் சென்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 900 வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. 20 அடி பைப்புனால தாங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்திருக்கு. இடையில ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு நினச்சாங்க, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே வரலங்க. இப்போ கேஷ் டு கலெக்ட் கொடுத்துலாங்க. அப்போ தான் அடுத்த ட்ரிப்புக்கு ரெடியான மாதிரிங்க. கேஷ் டு கலெக்ட் கொடுத்தாச்சு. அப்படியே கஸ்டமருக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. அடுத்த சவாரிக்கு நம்ம வந்து ரெடி ஆகிட்டோங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போடுறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்த்துலாங்க. இன்னும் மத்தியானம் லஞ்சு வந்து சாப்பிடவே இல்லை. டைம் பாருங்கள் 1:47 ஆகுது. ட்ரிப்பு வரத்துக்குள்ளேயும் நம்ம மத்தியானம் லஞ்சை வந்து சாப்பிட்லாங்க. கஸ்டமர் போட்டிருக்க அமௌண்ட்டு நம்மளுக்கு மேலே பாருங்கள் ஷோ ஆகுது. 900 ஜிபேயில் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. இப்போ ட்ரிப்பு வரத்துக்குள்ளேயும் நம்ம லஞ்சு சாப்பிட்டு ட்ரிப்புக்காண்டி வெயிட் பண்ணிடலாங்க. நம்ம மத்தியானம் லஞ்சை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த சவாரியுமே வரலங்க. நம்ம கையில் இன்னொரு ஐடி இருந்தது, அதையும் வந்து ஆன் பண்ணியாச்சு. 3 வீலர் ரைடிங்க ஆன் பண்ண ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து சவாரி வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்றது கிளியராக பார்த்துடலாமாங்க. பிக்கப் கொடுத்துருக்க இடம் பார்த்தோன்னா ஐயப்பாக்கம் தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா ஆவடி சின்னம்மன் கோயில்கிட்ட கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துருங்கன்னாங்க. என்ன மெட்டீரியல்னு கேட்டேன். கஸ்டமர் வந்து மீன் தொட்டி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாங்க. சார் மீன் தொட்டினா நீங்கள் ஒரு ஆள் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நாங்கள் 2 பேர் வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. இது வந்து சின்ன சவரனால ஆளுங்க வரனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 386 ரூபா வருது. கஸ்டமர்கிட்ட ஒரு 50 ரூபா சேர்த்து கேட்டேன். சரி வாங்க பார்த்து தரேன் அப்படின்னாங்க. அதேமாதிரியே இது கேஷ் டு கலெக்ட் 386 ரூபா. நம்ம வந்து கேஷ் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைனாக இருந்தால் 0 வந்துடும். நம்மளோட 4 வீலர் ஐடியில் என்ன வரும்னா மேலே
டாடா ஏசின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் 3 வீலர் ஐடியில் பார்த்தோன்னா எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதாங்க 3 வீலர் ஐடி. சரி ஓகேங்க, நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு. லொக்கேஷனை நோக்கி நம்ம வந்து போக வேண்டியதான். கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாமாங்க. 2.5 கிலோமீட்டர் கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்கன்றது கிளியராக நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமரு நம்ம வண்டியில் லோடு ஏற்றிட்டாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா ஒரே ஒரு மீன் தொட்டியோட ஸ்டாண்டு தான் ஏற்றிருக்காங்க. நம்ம கூட தான் வராங்க, பின்னாடி 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா? லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷனும் காட்டிடுச்சுங்க. எந்த இடம் ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா சின்னம்மன் கோயில் தாங்க போட்டிருக்கு, ஆவடி. ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. 4.8 கிலோமீட்டரு நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம வண்டியில் மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ தராங்கன்றது கிளியராக பார்த்துடலாங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரு நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கிட்டாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா மீனோட ஸ்டாண்டு தாங்க. அது இல்லாமல் மீன் கொஞ்சோண்டு குடத்தில் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மெட்டீரியல் தாங்க நம்ம வண்டியிலேருந்து ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியே வந்து காலி பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், நம்ம இப்போ எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமா? எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், வெறும் 5 நிமிஷம் தாங்க வெயிட்டிங் டைம் ஓடி இருக்குது. இது வந்து 3 வீலர் ஐடிங்க. 3 வீலர் ஐடினா 40 நிமிஷத்துக்கு மேலே போனால் மட்டும்தாங்க ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தோன்னா 3 ரூபா நம்மளுக்கு வந்து ஆட் ஆகுங்க. இதுவே 4 வீலராக இருந்ததுன்னா 60 நிமிஷம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. 60 நிமிஷத்துக்கு மேலே போனால் தான் 3 ரூபா 50 பைசா வந்து நம்மளுக்கு ஆட் ஆகுங்க. இப்போ 3 வீலர்னால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியே காட்டுதுங்க. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. அப்போ தான் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம பேமெண்ட் வாங்க முடியுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்துடலாங்க. 2-3 செகண்ட் வந்து சுத்ததாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. வந்துருச்சுங்க ட்ரிப்பு கம்ப்ளீட்டட். என்ன ஃபேர் வந்திருக்குன்னு பார்த்துடலாங்க. 386 ரூபா காட்டுதுங்க. என்ன ஃபேர் நம்மளுக்கு காமிச்சிச்சோ அதே ஃபேர் தாங்க நம்மளுக்கு வந்திருக்கு. அடிஷ்னல் சார்ஜஸ் பாருங்கள் 80 ரூபா. இதெல்லாம் ஆட் ஆகி தாங்க நம்மளுக்கு வந்து 386 ரூபா போல் வந்திருக்கு. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ பேமெண்ட் தராங்கன்றது நம்ம பார்த்துடலாங்க. பேமெண்ட்டு கஸ்டமர் நம்மளுக்கு ஜிபேயில் அனுப்பிச்சிட்டாங்க. எவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 450 ரூபா போல் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தோம். கஸ்டமர் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு 50 ரூபா கேட்டிருந்தோம் பார்த்தோன்னா 2 பேர் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் கண்ணாடி ஐட்டம் ஏற்றிருந்தோம். அதனால் 50 ரூபா கேட்டிருந்தேன். கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல. நம்ம ஒரே ஒரு தடவை கேட்டோம், கஸ்டமர் ஓகேன்ட்டாங்க. அதேமாதிரி கஸ்டமருக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு தூக்கி வச்சாச்சுங்க. நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் அடுத்த ட்ரிப்புக்கு ரெடியான மாதிரிங்க. கேஷ் கலெக்ட் கொடுத்தாச்சு. அப்படியே கஸ்டமருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ கோபால் வந்துச்சு. அப்படியே பாருங்கள், ஆப் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. கேஷ் கலெக்ட் 386 ரூபாயோட அப்படியே காட்டுது. நம்ம திருப்பியும் வந்து இதை தள்ளி விட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மல் ஆயிருங்க. இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். இப்போ நார்மல் ஆகிடுச்சு பார்த்தீங்களாங்க. இமீடியட்டாக நம்ம வந்து ஆஃப்லைன் போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்மளோட ஐடி வந்து லாகின் பண்ணிடலாங்க. இப்போது நம்மளோட ஐடி வந்து லாகின் பண்ணியாச்சுங்க. நம்ம இருக்கிற இடம் பார்த்தோன்னா ஆவடி சென்ட் பீட்டர் காலேஜ் ரோடாண்டு தாங்க இருக்கும். இப்படி போனோன்னா ஐயப்பாக்கம், இந்த பக்கம் போனோன்னா ஆவடி வருங்க. நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவில் தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே சவாரி வருதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. நம்ம 2வது சவாரி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. நம்மளுக்கு சவாரியே வரல. திருப்பியும் நம்ம வந்து 3 வீலரை வந்து லாகின் பண்ணோங்க. லாகின் பண்ணால் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து சவாரி வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்றது கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் கொடுத்துருக்க இடம் பார்த்தோன்னா ஆவடி தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா ஆவடி மோரைன்னு கொடுத்துருக்காங்க.
கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. என்ன மெட்டீரியல் சொன்னாங்கன்னா, மளிகை ஜாமான் ஐட்டம் தாங்க, ரெடியாக இருக்குது, வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி சார், நான் லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேன் அப்படின்னேன். ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள், 461 காட்டுது. ஐ டிமாண்ட் காட்டுதுங்க. அதனால தான் மின்னல் சிம்பலில் போட்டிருக்கு. அதேமாதிரி இது கேஷ் டு கலெக்ட்டுங்க, 461. ஆன்லைன் மணியாக இருந்தால் இந்த இடத்துல வந்து 0ன்ற மாதிரி வந்திருக்குங்க. நம்ம வந்து டாடா ஏசி சவாரி எடுத்துருந்தோன்னா இங்கே வந்து டாடா ஏசின்னு காட்டியிருக்கோங்க. 3 வீலர் சவாரி எடுத்துருக்கனால நம்மளுக்கு இந்த இடத்துல எதுவுமே காட்டலங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. 1.7 கிலோமீட்டரு கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் காட்டுதுங்க. 3 வீலரில் வர்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து பக்கத்தில் தான் காட்டுது. ஒருவேளை ரொம்ப நாளாக லாகின் பண்ணாதனால நம்ம லாகின் பண்ணுறனால பக்கத்தில் காட்டுதா என்னன்னு தெரில. சரி, ஓகேங்க. நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் நம்ம வந்து ரீச் ஆயாச்சுங்க. கஸ்டமரு நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமா? அப்போ தான் வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ப்ளீஸ் ஸ்டார்ட் லோடிங். press the blue button only after loading is complete. கஸ்டமரு நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்றது நம்ம போய் பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் ஏற்றிருக்க ஐட்டம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா மளிகை ஜாமான் தாங்க நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. ஏதோ மளிகை கடை வச்சுருப்பாங்க போல் தெரியுதுங்க. அதான் ஹோல்சேலாக வாங்கிட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க போல் தெரியுதுங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துலாங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், வெறும் 4 நிமிஷம் தாங்க ஓடி இருக்குது. வண்டி விட்ட உடனே நம்ம வண்டியில் டக்குன்னு எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. இப்போ நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கலாங்க. அப்போ தான் ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்டிச்சு பாருங்கள். ஆவடி மொகரைன்னு போட்டிருக்காங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 9.3 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. நம்ம வண்டியில் எல்லா மெட்டிலும் இறக்குனதுக்கப்புறம் கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாங்கன்றது கிளியராக பார்த்துடலாங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மளிகை ஐட்டம் எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. கஸ்டமர் வந்து புதுசாக கடை ஓப்பன் பண்ண போகிறாங்க போல் தெரியுதுங்க. அதனால தான் கஸ்டமர் வந்து ஹோல்சேல் கடையிலேருந்து மொத்த ஐட்டமும் வாங்கிட்டு நம்ம வண்டியை புக் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயந்தாங்க. ஆல் தி பெஸ்ட்டுன்னு கஸ்டமர்கிட்ட நான் சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம வண்டியிலேருந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், வெறும் 12 நிமிஷத்துக்குள்ளே தாங்க ஆயிருக்கு. இது வந்து பிக்கப்பும் சரி ட்ராப்பும் சேர்த்து தாங்க இந்த டைம் வந்து 12 நிமிஷங்க. ட்ராவலிங் டைம் வந்து நம்மளுக்கு காட்டவே காட்டாதுங்க. இப்போது எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்துடலாம். அப்போ தான் 2-3 செகண்ட் வந்து சுற்ற ஆரம்பித்து நம்மளுக்கு ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துருச்சுங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள், 461 நம்மளுக்கு என்ன ஃபேர் ஸ்டார்டிங்கில் காட்டிச்சோ அதே ஃபேர் தாங்க நம்மளுக்கு வந்து காட்டியிருக்கு. அடிஷ்னல் சார்ஜஸ் 80 போட்டிருக்காங்க. இது பில்லோட சேர்த்து தாங்க இந்த 461 வந்திருக்குங்க. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ பேமெண்ட் தராங்கன்றது பார்த்துடலாங்க. பேமெண்ட் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுங்க. ஜிபேயில் தாங்க அனுப்பிச்சிருக்காங்க. எவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தோன்னா 561 அனுப்பிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 100 போல் கொடுத்துருக்காங்க. கஸ்டமருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தோம், அதனால் கஸ்டமர் நம்மளுக்கு சேர்த்தே தான் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. இப்போ கேஷ் கலெக்ட் கொடுத்துலாங்க. அப்போ தான் அடுத்த ட்ரிப்புக்கு ரெடியான மாதிரிங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. தேங்க்யூ கோபால் வந்துச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து தயாராகிட்டோங்க. அப்பப்போ வந்து நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. கேஷ் கலெக்டில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுதுங்க. 460 காட்டுது. இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி வந்து தள்ளி விட்டு ஓப்பன் பண்ணனா திருப்பியும் நார்மல் பேஜ் மாதிரி ஆயிருங்க. இது வந்து அப்பப்போ நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் தான் வருது. ஏன்னா நெட்டு வந்து முடிய போகுது, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் தான் நம்மளுக்கு ரீசார்ஜே இருக்குது. 12 மணிக்கு அப்புறம் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாங்க. சரி, நம்ம இருக்கிறது பார்த்தோன்னா நியூ வெள்ளனூர் கிட்ட தாங்க இருக்கோம். இங்கேருந்து நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துலாங்க. நம்ம வந்து இப்போது 2 ஐடியும் ஆனில் தான் வச்சுருக்கோம். 3 வீலரும் ஆனில் தான் வச்சுருக்கோம், 4 வீலரும் ஆனில் தான் வச்சுருக்கோம். எது ஃபஸ்ட்டு வருதோ அதை நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதாங்க. சரி, நம்ம வந்து சவாரி எடுத்ததுக்கப்புறம் எதில் வருதுன்றது நான் உங்கள்கிட்ட கிளியராக சொல்கிறேங்க. நம்ம 3வது சவாரி முடிச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணோங்க. சவாரியே வரலங்க. இப்போ தாங்க நம்மளுக்கு வந்து சவாரி வந்திருக்கு 3 வீலரில். எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க.
பிக்கப் பார்த்தோன்னா சின்ன நொலம்பூர் கொடுத்துருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா நியூ வெள்ளனூர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து நியூ வெள்ளனூரில் தான் வந்து ட்ராப் பாயிண்ட் பண்ணிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் மூவ் பண்ணி உமான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்ட வந்தாங்க. திருப்பியும் நம்மளை வந்து நியூ வெள்ளனூர் கிட்டேயே தள்ளி விடுது. சரி ஓகே, என்னதான் ஆனாலும் பார்த்துடலாங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள், 331 ரூபா போட்டிருக்காங்க. இது மின்னல் சிம்பிளில் போட்டிருக்கனால ஐடி மேனுங்க. அதேமாதிரி கேஷ் டு கலெக்ட் 331. ஆன்லைன் பேமெண்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல வந்து 0ன்னு வந்துருங்க. இது வந்து டாடா ஏசி கிடையாதுங்க. அதனால தான் நம்மளுக்கு மேலே டாடா ஏசின்னு காட்டலை. 3 வீலர்னால நம்மளுக்கு எதுவுமே காட்டலைங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சு, லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துருங்கன்னாங்க. கஸ்டமரோட பிக்கப் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. 1.7 கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷனுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் ஏற்றிருக்காங்கன்றது கிளியராக நம்ம வந்து பார்த்துடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் பார்த்தாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அப்போ தான் வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாமாங்க? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமரு நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. அதை போய் நம்ம வந்து பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க. என்ன மெட்டீரியல்ன்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது பார்த்தோன்னா ஜாப் ஐட்டம்ன்ற மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க வேறு கம்பெனியில் கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 7 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. வண்டி வந்த இமீடியட்டாக நம்ம வண்டியில் டக்குன்னு அந்த பாக்ஸ் ஐட்டம் வந்து ஏற்றிட்டாங்க. நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமாங்க. அப்போ தான் ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வரப்போகுதுங்க. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால ஒரு 2-3 செகண்ட் வந்து சுத்ததாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ராப் பாயிண்ட்டோட லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு கிளியராக காட்ட ஆரம்பிச்சிருங்க. வந்துருச்சுங்க ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷனு. திருமலவாயில் நியூ வெள்ளனூர்னு வந்திருக்கு. ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. 2.4 கிலோமீட்டர் தாங்க ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டுது. 3 வீலரில் பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டியில் டக்குன்னு ஏற்றிடுவாங்க, டக்குன்னு இறக்கிடுவாங்க. 4 வீலர் தாங்க ஒரு சம்டைம் வந்து ரொம்ப நேரம் லேட் ஆகும். அதேமாதிரி இறக்குற இடத்துலையும் லேட் ஆகுங்க. இன்றைக்கி நான் வந்து 3 வீலர் ஆன் பண்ணி ஓட்டுறனால நம்மளுக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்குது, டக்குன்னு இறக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அமௌண்ட் வந்து சின்னதாக வரும். சில கஸ்டமர் ஒரு 50-100ன்னு கேட்டால் கொடுப்பாங்க. இந்த கஸ்டமரு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்பெனினால் எதுவுமே பேச முடியாது. இந்த கஸ்டமரு பிக்கப் பாயிண்ட்லேயே நம்மளுக்கு வந்து ஜிபேயில் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு 331 ரூபா பில் வந்திருக்கு. கஸ்டமரு 350 ரூபா. நான் எதுவுமே கேட்கல, கஸ்டமரே நம்மளுக்கு வந்து 350 ரூபா ஜிபே பண்ணிட்டாங்க. இறக்கி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்னாங்க. சரி ஓகே சார், நம்ம வந்து சொல்லியாச்சு. சரி, கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் போயிட்டு நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம கிளியராக பார்த்துடலாங்க. ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. கஸ்டமரு நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியல் வந்து இறக்கிட்டாங்க. அப்படி என்னதான் மெட்டீரியல் எடுத்திருக்காங்கன்றது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோங்க. எல்லாமே சின்ன ஸ்க்ரூ ஐட்டம் தாங்க கஸ்டமர் நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. நான் வேறு ஏதோ ஒரு ஐட்டமாக இருக்குமோன்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் பட் எல்லாமே ஸ்க்ரூ தாங்க ஏற்றிருக்காங்க. நல்ல விஷயந்தான். நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. அப்போ தான் என்ன ஃபேர் வருதோ கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து கேட்க முடியுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமா? எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், வெறும் 20 நிமிஷம் தாங்க இருக்குது. டக்குன்னு ஏற்றுறாங்க, டக்குன்னு வந்து இறக்கிட்டாங்க. நல்ல விஷயந்தான். 3 வீலரை பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டியில் சீக்கிரம் ஏற்றிடுவாங்க, சீக்கிரம் இறக்கிடுவாங்க. அதுதாங்க இப்போ நடந்திருக்கு. நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்துடலாம். 2-3 செகண்ட் வந்து சுத்ததாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோன்னு பார்த்துடலாங்க. 331 ரூபா காட்டுதுங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன ஃபேர் காட்டிச்சோ அதே ஃபேர் தாங்க நம்மளுக்கு வந்து காட்டுது. அடிஷ்னல் சார்ஜஸ் 80 ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள். இது பில்லோட சேர்த்து தாங்க 331 ரூபா கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேமெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கஸ்டமரு பிக்கப் லொக்கேஷன்லேயே நம்மளுக்கு வந்து கேஷ் வந்து ஜிபேயில் அனுப்பிச்சிட்டாங்க. எவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தோன்னா 350 ரூபா போல் நம்மளுக்கு ஜிபேயில் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துலாங்க. அப்போ தான் அடுத்த சாரிக்கு நம்ம வந்து ரெடியான மாதிரிங்க. கேஷ் கலெக்ட் கொடுத்தாச்சுங்க. அப்படியே கஸ்டமருக்கு ரேட்டிங் கொடுத்துடலாங்க.
5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சுங்க. தேங்க்யூ கோபால் வந்துச்சு. அடுத்த சவாரிக்கு நம்ம வந்து ரெடி ஆகிட்டோங்க. அடுத்த சவாரி எங்கேருந்து எங்கே போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்துலாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தோன்னா திருமலவாயல் உமன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மணி பார்த்தோன்னா 6 மணி ஆகுதுங்க. இதுக்கப்புறம் சவாரி கொஞ்சம் டல்லாக தான் வரும். வீட்டு தசையாக கொஞ்சம் சவாரி வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரோ இல்லை ஒரு 3/4 மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் வரலன்னா நம்ம வண்டி வந்து வீட்டு தசையாக மூவ் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க சவாரி பார்த்தோன்னா 4 வீலரில் 2 சவாரிங்க, அதே மாதிரி 3 வீலரில் 2 சவாரி மேட்ச் ஆகிட்டுருங்க. இதுக்கப்புறம் எதில் சவாரி வரப்போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அடுத்த என்ன சவாரி வருதுன்ட்டு. காட்டூர் உமன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 1 ஹவர் நம்ம வெயிட் பண்ணோங்க. எந்த சவாரியுமே வரலங்க. வந்த ஒரே ஒரு சவாரி பார்த்தோன்னா பாரிஸுங்க. அதுவும் இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பாரிஸ் எடுத்தோன்னா சுத்தம் வேஸ்ட்டுங்க. அதனால தான் அந்த சவாரி நம்ம வந்து மிஸ்ஸிங்கில் விட்டாச்சுங்க. அப்படியே மூவ் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட நம்ம வந்து தள்ளி வெயிட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பச்சைமன் கோயில் கிட்ட தாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து எத்தனை சவாரி ஓட்டியிருக்கோன்றது கிளியர் டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாமாங்க. இன்னைக்கு போட்டர் டாடா ஏஸ் ஐடி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோன்னா 410 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து ஆக்சுவலி டாடா ஏஸில் 2 சவாரி எடுத்தேன்னு உங்ககிட்ட சொன்னாங்க. 2 எடுக்கல, ஒரே ஒரு சவாரி தான் டாடா ஏஸில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 3 வீலரில் பார்த்தோன்னா 3 சவாரி எடுத்திருக்கோங்க. அதில் இன்னைக்கு ஏர்னிங் பார்த்தோன்னா 1000 ரூபாய்க்கு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நம்ம கிளியர் டீட்டெயிலோடு நம்ம பார்த்துடலாங்க. இன்றைக்கி நம்மளோட டாடா ஏசியில் ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தோன்னா 410 ரூபாங்க. 3 வீலர் ஐடியில் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1000 ரூபாங்க. 3 சவாரி எடுத்திருந்தாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மணி பார்த்தோன்னா 580 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி ஓட்டியிருக்க டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 53 கிலோமீட்டர் ஓட்டியிருக்குங்க. வீட்டுக்கு போகிறதோட சேர்த்து பார்த்தோன்னா 60 கிலோமீட்டருங்க. 60 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டீசல் போகும்னு பார்த்தோன்னா -300 ரூபா போட்டிருக்காங்க. இது எல்லாம் போக இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1690 ரூபா போல் ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி டே வந்து ஜூலை 14 டியூஸ்டேங்க. வெற்றிகரமாக நம்ம வந்து 1690 ரூபாய்க்கு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நம்மளோட நினச்ச மாதிரியே கோட்டா வந்துச்சு. அது இல்லாமல் நம்மளுக்கு ஜாஸ்தியான கிலோமீட்டர் போல் ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ளே தான் போயிருக்கு. அவ்வளோவா டீசல் வந்து வலிக்கவே இல்லை. இதே மாதிரியே சின்ன சவாரியாக போட்டாலும் நல்லதாக இருக்கும். ஒரு 2000 ரூபா இல்லை 2500 ரூபா கொடுத்தனா இன்னும் ஒரு திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சவாரி எடுத்ததே லேட்டாக தான் எடுத்தோம். ஏன்னு பார்த்தோன்னா அந்த கோயம்புத்தூரில் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஐடி வந்து லாகின் பண்ணி பார்த்தேன். அது வந்து எவ்வளோ கமிஷன் போகுதுன்னு பார்த்தேன். அதில் நம்மளுக்கு சவாரியே கொடுக்கல. அதில் ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் கிட்ட போயிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் இது ஒரு புது அனுபவம் தானுங்க. எனக்கும் ரொம்ப நாளாக வந்து கோயம்புத்தூர் ஐடி வந்து ஓட்டி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. நம்மளும் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஐடி வந்து ஓட்டியாச்சு. அதில் சவாரியே வரல. நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிலங்க. கோயம்புத்தூர் ஐடி வந்து சென்னையில் ஓட்டினா வரலங்க. நான் டெஸ்ட் பண்ணனால உங்ககிட்ட சொல்கிறேன். இருந்தாலும் 2வது டெஸ்ட்டும் நான் வந்து பண்ண போகிறேன். என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா பாரிஸில் வச்சு திருப்பி நம்ம வந்து கோயம்புத்தூர் ஐடி வந்து லாகின் பண்ணி பார்க்க போகிறேன். இன்கேஸ் அங்கே நம்மளுக்கு சவாரி வந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு சென்னையில் கண்டிப்பாக சவாரி வருங்க. ஏன்னா பாரிஸில் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் எந்த ஐடியா இருந்தாலும் சவாரி வந்துருங்க. இன்கேஸ் அவரோட ஐடிக்கு வரலன்னா நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதுதாங்க. சரி, ஓகேங்க. இன்றைக்கி டே வந்து வெற்றிகரமாக 1690 நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. நாளைக்கு இதேமாரி டெய்லி ஏர்னிங்கோட சந்திக்கலாங்க. டாட்டா, பாய் பாய்.